ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதுங்க அதிசாரா குரு பயிற்சி பலாபலன்கள். நம்ம சேனலை முதல்ல பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, ஆல் ஆப்ஷனு கொடுங்க. இந்த அதிசாரா குரு பயிற்சி அப்படிங்கிறது எந்த தேதியில் இருந்து எந்த தேதி வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 18/10/2025 முதல் 3/12/2025 வரை இந்த 48 நாட்களுக்கு இந்த அதிசாரா குரு பயிற்சி அப்படிங்கிறது நடக்குதுங்க. இந்த அதிசாரா குரு பயிற்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த அதிசாரா குரு பயிற்சி அப்படிங்கிறதுங்க குரு பகவான் அடுத்த கட்டத்திற்கு வேகமாக நகருவதற்கான முயற்சி தான் இந்த அதிசாரா குரு பயிற்சி அப்படிங்கிறதுங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, குரு பகவான் பலன்களை அதிவேகமாக தருவதற்காக நடக்கக்கூடிய பயிற்சியே இந்த முயற்சி அப்படிங்கிற அளவுக்கு இருக்குதுங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ரெண்டு விதத்திலையும் நம்ம எதை பயன்படுத்தி இப்போ பலன்களை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குரு பகவானுடைய பலன்களை அதிவிரைவாக கொடுக்கக்கூடியதை வச்சு தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த கடக ராசி கடக லக்னக்காரர்களுக்கு இந்த அதிசாரா குரு பயிற்சி அப்படிங்கிறது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கு அப்படின்னா அவங்களுக்குன்னு சில குணங்கள் இருக்குதுங்க. அந்த குணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். அப்படி பார்க்கும்போது கடகராசிக்காரர்கள் யாருக்காகவும் தன்னுடைய சுயமரியாதையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இது தாங்க கடகராசிக்காரர்களுடைய பொதுவான ஒரு குணம். அப்படி பார்க்கும்போது அந்த கடகராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சந்திர பகவானுங்க. அப்போ அந்த சந்திர பகவான் அப்படிங்கிறது என்ன, மனோகாரகம்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ இந்த கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கு இந்த அதிசாரா குரு பயிற்சி எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கடகராசிக்கு 12ஆம் இடமான மிதுன ராசி, அந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் இட பார்வையாக துலாம் ராசியையும் 7ஆம் இட பார்வையாக தனுசு ராசியையும் 9ஆம் இட பார்வையாக கும்ப ராசியையும் பார்வை பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது அந்த மிதுன ராசியில் இருந்து 5ஆம் இட பார்வை அப்படிங்கிறது கடக ராசிக்கு 4ஆம் இடங்க. அப்போ அந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுகஸ்தானம், தாய்ஸ்தானம், அதாவது மாதுர்ஸ்தானம்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகம். ஒரு மனிதன், ஒரு ஆண், ஒரு பெண், ஒரு குடும்பம் அப்படின்னா சுகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த சுகமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் தான் அவங்க மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும், முகத்தில் ஒரு தெளிவு இருக்குங்க. அப்போ அந்த ஸ்தானத்தை பார்வை பார்க்கும்போது கடகராசிக்காரர்களுடைய முகத்தில் கலையம்சம் கண்டிப்பாக நிறைவாக இருக்கும். அதே போல் அந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது வீடு, வாகனம், மண் அப்படின்னு குறிக்கக்கூடியதாங்க அந்த 4ஆம் இடம். அப்போது நான் ரொம்ப நாளாக ஒரு திட்டம் போட்டு வச்சுட்ருக்குறேங்க, ஒரு வீடு வாங்கணும் அப்படின்ட்டோ இல்லை அல்லது ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு திட்டம் போட்டுட்ருக்குறேங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதன் போல் இருக்கக்கூடிய அந்த கடகராசிக்காரர்களுக்கு கட்டாயம் இந்த 48 நாள் அப்படிங்கிறது அதிசாரா குரு பயிற்சியினுடைய அதிவேகமான பலன்களை குரு கொடுக்க போகிறாருங்க. இந்த ஒரு கால சூழ்நிலையை கரெக்டாக நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சது வீடாக இருந்துட்டாலும் நிலமாக இருந்துட்டாலும் கட்டாயமாக வாங்கிடுவீங்க. அதே போல் ஆல்ரெடி நான் வீடு கட்டிகிட்டு இருக்கிறேங்க, அது பாதியில் நின்று இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அந்த விட்டக்குறை தொட்டக்குறையாக இருக்கக்கூடிய வீடு முழுமையாக நீங்கள் முடிக்கிறதுக்கு உண்டான ஒரு கால நிலையம் இந்த நேரத்தில் இந்த இடத்துல இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க. அதே போல் நான் ரொம்ப நாளாக திட்டம் போட்டுகிட்டே இருக்கிறேங்க, ஒரு மனை வாங்கணும் அப்படின்ட்டு, மண் வாங்கணும் அப்படின்ட்டு, அது வாங்க முடியலைங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக இந்த நேரத்தில் இந்த 48 நாளில் அதுக்குண்டான ஒரு தீர்வு உங்கள் மனசில் உங்களுக்கு ஒரு உதயமாகி இந்த குரு பகவான் கொடுப்பாருங்க. அந்த முயற்சி கட்டாயம் உங்களுக்கு கை கொடுக்கும், நீங்கள் கவலைப்பட வேண்டியது கிடையாது. அதே போல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு வண்டி வாங்கணுங்க, அதை வச்சு நான் ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா, கட்டாயமாக அந்த வண்டி வாங்குவீங்க, வாகனத்தை உருவாக்குவீங்க. சரிங்களா? அதே போல் உங்களுடைய வாகனத்தில் அடிக்கடி பழுதாகிட்டு இருக்குதா, அதாவது தண்ட செலவு விரைய செலவு கொடுத்துட்ருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக அந்த செலவுகள் இந்த நேரத்தில் இந்த இடத்துல குறையும் உங்களுக்கு.
சரிங்களா? அதே போல் வந்து பார்க்கும்போது நீங்கள் வாகன பிரியராக இருந்தால், ரொம்ப நாளும் ஒரு வண்டி வாங்கணும்னு நினச்சிட்ருக்கிறேன். அது 2 வீலராக இருந்தாலும் 4 வீலராக இருந்துட்டாலும் தொழில் சார்ந்த 10 வீல் வண்டியாக இருந்துட்டாலும் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? கட்டாயமாக அதை வாங்குவதற்கு உண்டான ஒரு அடித்தளம் இந்த நேரத்தில் நீங்கள் அமைப்பீங்க. அமைச்சு அந்த வண்டி வாங்கணும் கட்டாயமாக வாங்கிடுவீங்க. அதை வாங்கி நீங்கள் நல்ல விதத்தில் பயன்படுத்தி சந்தோஷமாக இருப்பீங்க இந்த நேரத்தில். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க, எந்த மாற்றமும் இல்லை. சரிங்களா? அப்போ அதே போல் வந்து பார்க்கும்போது உங்களுடைய கடகராசி கடக லக்னம் அப்படிங்கும்போது அந்த அடுத்த குரு பகவானுடைய பார்வை எந்த இடத்துல படுதுங்க? மிதுன ராசியில் இருந்து 7ஆம் இட பார்வையை தனுசு ராசியை பார்வை பார்க்குறோம். அப்போ அந்த 7ஆம் இடம் அப்படிங்கிற தனுசு ராசி அப்படிங்கிறது கடகராசிக்கு எத்தனாம் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 6ஆம் இடம்ங்க. அப்போ அந்த கடகராசிக்கு 6ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ருணரோக அந்த சத்ருஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு மனிதனோட வாழ்க்கையில் ஒரு போராத ஒரு காலம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறதுங்க கடன், நோய், வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய இடம்ங்க. அப்போ அதன் போல் யாருக்குமே கடன் வந்துட்டாலும் நோய் வந்துட்டாலும் வழக்கு வந்துட்டாலும் சந்தோஷப்பட மாட்டாங்க. அப்போ அதன் போல் இந்த இடத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் எனக்கு இல்லவே இல்லைங்க அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் கட்டாயமாக இந்த 48 நாளில் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் இந்த பிரச்சனைகள் கட்டாயமாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையோ, நோய் நொடி சம்மந்தப்பட்ட வகையில் பிரச்சனைகளையோ அல்லது வழக்கு சார்ந்த பாதிப்புகளையோ கட்டாயம் இந்த இடத்துல உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்குதுங்க. இல்லை ஆல்ரெடி எனக்கு கடன் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் அந்த கடன் உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் எனக்கு உடல் ரீதியில் நோய் நொடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அந்த பிரச்சனைகள் தீவிரமாக உங்களுக்கு உங்கள் உடலை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதே போல் எனக்கு வழக்கு ஒன்று நடந்துகிட்ருக்குதுங்க, பூர்வீக சொத்துனாலும் நடந்துகிட்ருக்குதுங்க, இல்லை விபத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் நடந்துகிட்ருக்குதுங்க அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இது முடிஞ்சிருச்சு, இல்லை அது முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துட்டு கண்டிப்பாக முடியாதுங்க. மீண்டும் அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு விஸ்வரூபம் எடுத்து பெரிய அளவில் உங்களுக்கு கொண்டு போய் விடக்கூடிய அளவுக்கு தான் இருக்குமே தவிர குறைவான ஒரு காலகட்டத்தில் குறைவான ஒரு இடத்துல விடுமா அப்படின்னா கட்டாயம் இல்லைங்க. சரிங்களா? அப்போ இந்த 3 விஷயத்துலையுமே நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்து ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கும், ஒரு நல்லதை நடக்கும். சரிங்களா? இது என்ன பன்னேறும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதனால் விளைவுகளை நீங்கள் கட்டாயமாக சந்திப்பீங்க. சரிங்களா? அப்போ அதே போல் 6ஆம் இடம் அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் இருக்குங்க. என்ன அப்படின்னா உத்தியோகம் அப்படின்னா தொழில்துறை, அரசாங்க உத்தியோகம் தேடுபவர்களாக இருந்துட்டாலும் தனியார் உத்தியோகம் தேடுபவர்களாக இருந்துட்டாலும் உங்களுக்கு இந்த நேரத்தில் அந்த உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தனியார் துறையில் வேலைவாய்ப்பில் இருந்துட்டாலும் அரசாங்கத்துறையில் வேலைவாய்ப்பு இருந்துட்டாலும் ஒன்று தொழிலில் மாற்றத்தை கொடுக்கும், இல்லைன்னா தொழில் இடம் மாற்றத்தை கொடுக்கும், இல்லை அப்படின்னா தொழிலில் ஊதிய உயர்வோ அல்லது பதவி உயர்வோ கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நன்மை கட்டாயம் உங்களுக்கு நடக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? அப்போ அதுக்குண்டான அளவுக்கு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல கடகராசி கடக லக்னக்காரர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஒரு நற்பெயர் ஒன்று இருந்தால் கண்டிப்பாக அந்த தொழிலில் உங்களுக்கு இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பு அதிகப்படியாக இருக்குதுங்க. சரிங்களா? அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல் உங்களுக்கு மிதுன ராசியில் இருந்து 9ஆம் இட பார்வையாக கும்பராசியை பார்வை பார்க்குறோம். அந்த கும்பராசி அப்படிங்கிறது கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கு எத்தனாம் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 8ஆம் இடம்ங்க. இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஆயுள் ஸ்தானம். ஒரு மனிதன் அப்படின்னா ஆயுள் ஆரோக்கியமாக வாழ்ந்தால் மட்டுமே அவனுக்கு அடுத்த கட்டத்தில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய நகர்வுகள் அத்தனையுமே நல்ல விதத்தில் அமையும். ஆரோக்கியம் சரியில்லாமையோ அல்லது ஆயுள் இல்லாமல் போனாலோ நம்ம என்ன பண்ணினாலும் அது நமக்கு நன்மையை கொடுக்குமா அப்படின்னா கட்டாயமாக கொடுக்கவே கொடுக்காதுங்க. அப்போ அதை நன்மையை பயக்கக்கூடிய இடம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த 8ஆம் இடம் தான். அந்த இடத்த குரு பகவான் பார்வை பார்க்குறார். கண்டிப்பாக உங்களுக்கு ஆயுளுக்கும் ஆரோக்கியத்துக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது, நல்லது நடக்கும், கட்டாயமாக நல்லா இருப்பீங்க. அதே போல் அந்த 8ஆம் இடத்துல இருந்து ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா அது மறைமுகமான ஒரு விபரீத ராஜ்யோகத்தை கொடுக்கக்கூடிய இடம் தாங்க அந்த 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அப்போ அந்த 8ஆம் இடத்துல பெயர், புகழ், பெருமை இது அத்தனையுமே கொடுக்கக்கூடியது அந்த 8ஆம் இடம் தான். இது அத்தனையுமே உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். இது எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு செயலை எடுத்து செஞ்சிட்டாலும் மறைமுகமாக செய்யணும், யாருக்குமே தெரியப்படுத்தக்கூடாது, அடுத்தவங்களுக்கு விளம்பரப்படுத்தாமல் உங்கள் மனசுக்குள்ளே வச்சு யாருக்குமே தெரியாமல்
தொழில் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்துட்டாலும், குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்துட்டாலும், மண்மனை சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்துட்டாலும், எதுவாக இருந்தாலும் மறைமுகமாக உங்களோட மனசுக்குள்ளே வச்சு செஞ்சு பாருங்கள். கட்டாயமாக அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும், வெற்றியை தேடித்தரும். நீங்கள் அதை கடுகில் கால் பாகத்துக்கு விளம்பரப்படுத்திட்டிங்கனாலோ அல்லது வெளிப்படுத்திட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த காரியங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்காது. அது உங்களுக்கு மனச்சங்கடம், மனக்கவலையில் தான் கொண்டு போய் விடும். சரிங்களா? ஆக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொதுவாக மறைமுகமாக மனசுக்குள்ளே வச்சு சாதித்து பாருங்கள். கட்டாயமாக உங்களுக்கு அது நன்மையை கொடுக்கும், நல்லதே நடக்கும். சரிங்களா? அப்போ அதே போல் பார்க்கும்போது அந்த 8ஆம் இடத்துல அந்த விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது திடீர் ஒரு நன்மையை உங்களுக்கு கொடுக்குறதுக்கான வாய்ப்புகளும் இந்த இடத்துல உங்களுக்கு அது இருக்குங்க. சரிங்களா? அப்போ அது போல் பார்க்கும்போது இந்த அதிசாரா குரு பயிற்சி இந்த 48 நாள் நடக்கக்கூடிய ஒரு மண்டலமாக நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது கடகராசி, கடக லக்னக்காரர்களுக்கு இந்த மூன்று இடத்துலையும் இந்த 3 விதமான அமைப்புகளை தேடி கொடுக்குங்க. சரிங்களா? இந்த 3 விதமான பலனை தான் இவர் கொடுக்க போகிறாங்க. இந்த 3 விதமான பலன் அப்படின்னா இதில் எது நமக்கு தேவை அல்லது எது நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுக்கு உண்டான அளவுக்கு உங்களோட முயற்சியை பயன்படுத்தி நீங்கள் செய்துக்கிட்டு வாங்க. மீண்டும் இந்த பதிவில் உங்களுக்கு ஒரு தெளிவு இல்லாமல் இருந்தால் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர்கிட்ட கொடுத்து பார்த்து நல்ல பலன்கள் இது பலனை கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் இந்த பலனை பயன்படுத்துங்க. கட்டாயம் உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. சரிங்களா? ஆனால் இது என்ன பண்ணிடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அசால்ட்டாக மட்டும் இருந்துடாதீங்க. சரிங்களா? அதே போல் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். நன்றி, வணக்கம்.